ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டைக்காயை இடித்து அதில் இருக்கிற அந்த விரையெல்லாம் கழுவி நீக்கிட்டு அதுக்கப்புறம் காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனுங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சுண்டைக்காய் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நான் காராமணி எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ துருவின தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார்